செயலாளர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, பிற அணி மாவட்ட செயலாளர்களே, வரவேற்புரையாற்றி இருக்கிற நகர கழகத்தின் செயலாளர் ரவி ஆனந்தராஜ் அவர்களே, நன்றி உரையாற்றி இருக்கிற மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்களே, இருக்கிற நம்முடைய பகுதியை சேர்ந்த தாய்மார்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மலை வணக்கத்தை பின்னாலும் அதே உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாவட்ட கழக செயலாளர் முறை அதன் பிறகு நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தினுடைய பங்கு நம்முடைய மக்கள் பெற்றார்கள். சமீபத்தில் நடந்த தேர்தல் வெற்றிவாய்ப்பை இழந்திருக்கிறோம். நம்முடைய திருவாரூர் நிர்வாகிகளுடைய பங்கு நம்முடைய மாவட்டத்தில் பங்கு பெற்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியும். அண்ணாவின் தேர்தலில் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கூட்டம் அனுமதி பெற்றோம். மிகப்பெரிய கூட்டம் பேசுகிறது. மிக தலைவர் பேசுகிறது. ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, இந்தியா புரட்சித் தலைவர் அம்மா போன்ற மிக பெரும் தலைவர்கள் பேசிய தேர்தல். அதற்கு கழகம் அறிவித்த அத்தனை போராட்டங்கள் அத்தனையும் நடத்தி திருவாரூர் மாவட்டம் முதல் மாவட்டமாக இருக்கிறது. பல போராட்டங்களை
இன்னைக்கு நமக்கு என்டிஏவுடைய தலைவராக திரு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்திருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழ்நாட்டின் தேர்தலை கூட்டணி சந்திக்கிறாங்க. இது யாருக்கு இந்த பொறுப்பு வேணும்? எடப்பாடி பழனிசாமிக்கு பொறுப்பு வேணும். அவரே இருக்கும்போது நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு வெற்றிடமாக தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான சூழல். எப்படி கருத்தரிச்சு குழந்தை பிறக்கிறது 9 மாசம் 10 மாசம் அந்த மாதிரி ஒரு அருமையான சூழல். இந்த நேரத்தில் அரசியல் அமைப்புகளை எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு, மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எண்ணுகிற எடப்பாடி பழனிசாமிக்கு, மீண்டும் அமைச்சராக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் நம்முடைய பகுதியில் 2 பேர். அவங்களுக்கு இல்லாத கணக்கு இருக்கு. என்னைக்கு நின்னாலும் மதாடி கோவில அண்ணன் நின்னாலும் சரி, நான் நின்னாலும் சரி, எழுதி வச்சிருக்கீங்க 50,000 ஓட்டு. என்னைக்கு தெரிய வேண்டாம், நான் டிடிவியின் வேட்பாளர், காசு பணம் செலவு பண்ண வேண்டாம். சீமான் மாதிரி ஒரு நோட்டீஸ் அடித்து நம்ம தாய்மார் 2 பேர் கொடுத்தா போதும், அதுவே விஷயம். ஜெயிப்போம்னு அதுவே விஷயம். 50,000 ஓட்டு தேடி அந்த டிடிவி திறன் நான் கேட்டுக்கொள்வது, இந்த தொகுதியை பொறுத்தவரை தமிழகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் டி.ஆர். பாலு, தமிழகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் டி.ஆர். ராஜா, நீங்க இங்க போட்டி போடுங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டில் மற்ற இடத்துல போக வேண்டாம். அவ எவ்வளவு நாள் செலவு பண்ணோம், உங்களை நாங்க இங்க மன்னாடி கோயில வெற்றி பெற வைக்கிறோம். சொந்த ஊருக்கு நீச்சம் அப்படிங்கிற பேர் வரட்டும். நமக்கு இந்த கோயில்பட்டி போகணும், அம்பாசமுத்திரம் போகணும், ஆண்டிப்பட்டி போகணும், மன்னாடிக்கு வாங்க நீக்கி வைக்கிறோம். உங்களுக்காக வழிபடுறதுக்கு நாங்க பார்க்காத சோதனை கிடையாது. அதிமுக 4 வருஷம் அம்மா மறைவுக்கு பிறகு ஆட்சியில் இருந்துச்சு. என்னுடைய தொழில் அனைத்தும் முடக்கப்பட்டது. என்னுடைய கான்கிரீட் தொழிற்சாலை சீல் வைக்கப்பட்டது. அதுக்கே கவலைப்படல. கிராமத்துல சொல்லுவான், தண்ணி கொடை தடுப்பதற்கே கவலைப்படாதனா, தண்ணி கொடை தடுப்பதற்கு கவலைப்பட கிராமத்துல சொல்லுவாங்க. அதுக்காக நாங்க பயப்படுற ஆள் கிடையாது. அதுக்காக நாங்க அவங்கள்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியோ அல்லது அவங்கள்ட்ட ஏதாவது நாங்க உறவு வச்சுக்கிட்டோம் இதுவரைக்கும் நம்முடைய திருவாரூர் மாவட்டம் யாருமே கிடையாது.
அதே போல அதற்கு பிறகு இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக நம்ம நிர்வாகிகளுக்கு ஆனந்தராஜ் சொன்ன மாதிரி கொடுத்த சோதனைகளை விட திமுக கொடுக்கல, அதுவே விஷயம். ஆனா கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் எதிர்கட்சியாகவே இருக்கிறோம். அதற்கு முன்பாக 33 ஆண்டு காலம் அண்ணன் மலர்வேந்தன், அண்ணன் அசோகன், இங்க இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் ஏதோ மன்னார்குடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மன்னார்குடிக்கு சொந்தமானது என்று சொல்வார்கள். ஆனா எங்களை பொறுத்தவரை நாங்கள் இலங்கை தீவுதான். இருக்கிற மலர்வேந்தனாக இருக்கட்டும், அசோகனாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஆனந்தராஜாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தால் பெரிய பயன் யாரும் பெற்றது கிடையாது. ஆனால் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு எதை வேண்டுமானாலும் எதிர்த்து போராட முடியும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு டிடிவி தினகரன் இருக்கிறார் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு எங்களுக்கு மிகப்பெரிய தெரியாது. ஒரு ஆளுநருக்கு திமுக மாவட்ட வராங்க, திமுக மாவட்ட வராங்க, நாங்களும் போவோம். எல்லாரும் ஏசி எனக்கு எனக்கு கொடுப்பாங்க, எல்லாரும் கிடைப்பாங்க. அந்த மரியாதையை உருவாக்கி கொடுத்தது டிடிவி தினகரன் பின்னால் என்று அரசியல் செய்ய ஆசைப்படுகிறோம். எடப்பாடி சைவத்தை மன்னாட்டு போனது எல்லா ஒன்றிய கழக செயலாளர், நகர கழக செயலாளர் போடு. நான் மலர்வேந்தன் கூப்பிட்டு இந்த போன்ல இருந்து நம்ம திருவாரூர் ஒன்றிய செயலர் போன் வருது, இந்த போன் நம்பர்ல இருந்து திருவாரூர் நகர செயலாளர் போன் வருது அப்படின்னு மலர்வேந்தன் பேசுங்க, யாருக்கு கேளுங்க, நீ என்ன நினைச்சிருக்கீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மலர்வேந்தன் சொன்னேன். நான் பேசலாம் வேற மாதிரி பண்ணிட்டேன். ஆனா மலர்வேந்தன் உடனே போன் போட்டு ஏன்பா இது மாதிரி பண்றீங்க, அப்புறம் கூட்டணி கட்சி தேர்தல் எல்லாம் ஒன்னா செஞ்சீங்கன்னா நீங்க மாதிரி இக்கட்டான நிலைமைகள் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் எங்க ஊர்ல இருக்கிற அதிமுக 2 பேரை முடிச்சா துண்டை போட்டு உங்களை அசிங்கப்படுத்துவேன். எஸ்கே அவர் ஊர்ல இருந்து 4 பேரை அதிமுக முடிச்சாது உங்களை அசிங்கப்படுத்துவாரு, இத்தோடு நீங்க நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் நைட்டு 10 மணிக்கு நம்முடைய திருவாரூர் மணிகள் கூட யார் பேசுறதுன்னு கேட்டேன். இன்னாருன்னு சொன்னாப்ல, நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்ட, நீங்க தப்பால பேசிட்டீங்க, அந்த டிடிவி எஸ்கே இருக்கிறதுக்கு இந்த இயக்கத்தை நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் பல சோதனைகளை பார்த்துட்டேன், பல இயக்கங்களை பார்த்துட்டேன், எனக்கு எல்லாம் பெருசு கிடையாது, எனக்கு மரியாதை முக்கியம். தம்பி மணியான உட்கார்ந்து எனக்கு மரியாதை முக்கியம். அந்த மரியாதையை திரு எஸ்கே கொடுக்கிறாரு, அந்த மரியாதையை அந்த டிடிவி தினகரன் கொடுக்கிறாரு. சாவதற்கு அது போதும். ஏன்னா திருவாரூர் ஒன்றியத்துல ஒரு பகுதியில முடிசூடா மன்னனா தம்பி மணிகண்டன் இருக்காரு. அவர் நினைச்சது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு திருவாரூர்ல வரும்போது முதல் நம்ம மணிகண்டன் வருவாரு. அவரை கொண்டு போய் கண்ணாந்தபத்து வைங்க பஞ்சாயத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தலாம், ஒரு மரியாதை கொடுத்த அடிப்படைய மகிழா செல்லலாம்னு சொல்லி. என்னை பொறுத்தவரை இந்த மாவட்டத்தில் கடந்த 9 ஆண்டுகளில் இங்க மேஜரா யாருமே போல 1-2 போயிருப்பாங்க, அது என்னால போயிருக்க மாட்டாங்க, அது அவங்க சுயநலம், அது பல்வேறு எவ்வளவோ பேர் அண்ணோட போகும்போது நம்ம மாவட்டத்தில் 1-2 போறது பெரிய தவறு கிடையாது, அது அவங்க துரதிருஷ்டம். என்னோட இல்ல தலைவரோட இல்லைன்னா அது அவங்களோட துரதிருஷ்டம். அப்படியே நம்ம நினைக்க முடியும், விட்டுட்டு போயிருக்காங்க வருத்தம் வேண்டாம். எனவே வர இருக்கிற நாட்கள் ரொம்ப குறுகிய நாட்கள், பல்வேறு தேர்தல் சந்தித்திருக்கிறோம். 5 வருஷத்துல 3 தேர்தல். 2016 மன்னார்ல இருந்து தோத்தோம், 2019 திருவாரூர் தோத்தோம், மீண்டும் 21 மன்னார் வென்று 41,000 ஓட்டு. 41,000 ஓட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து உடைச்சு வாங்கி கொடுத்ததுனால எனக்கு அண்ணன் ஒரு மரியாதை. போற நிர்வாகிகள் ராஜசேகரன் 41,000 வாங்கிருக்கீங்க, அங்க பார்த்திபனா 41,000 ஓட்டு வாங்கிருக்கீங்க. இவ்வளவு பெரிய ஆட்கள் காங்கிரஸ் இருக்காரு, டிஆர் ராஜா இருக்காரு, டிஆர் பாலு இருக்காரு, அங்க அண்ணன் திவாகரன் இருக்காரு, சசிகலா ஊராட்சி, சின்னம்மா ஊராட்சி, இதெல்லாம் மீறிதான் நாங்க வந்துருக்கோம். 41,000 ஓட்டு. அன்னைக்கு நம்ம உடல்நிலை சரியில்லாம பத்தி நம்ம ஓட்டு கேட்கல, இல்லைன்னா நீங்க 50,000 ஓட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1000 ஓட்டு கூட வாங்கியிருக்கோம். இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்து அண்ணன் இருந்தபடி அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைந்து தேர்தலை சந்தித்தால் டிஆர் பாலு, டிஆர் ராஜா 1000 கோடி ரூபாய் செலவு செய்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி கூட்டணி முன்னாடி சட்டமன்ற தொகுதி என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வந்திருக்கிற தாய்மார்களுக்கு நீங்க சான்று. உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி பிடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.